என்ன எலவுடா அது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சேலஞ்ச் எங்க போயா டேய் மாப்ள இதெல்லாம் நீ பண்ணிடாதா bro I love you bro I love you bro I want to marry you bro தர வேண்ட காட்டு தம்பி crazy playing அப்படினா என்னடா இரு உடையல இரு உடைஞ்சு காம்ரேட்ஸ் ரம்ஜான் அன்னைக்கு டிஃப்ரெண்டா நிறைய சேலஞ்ச் பண்ணலாம்னு யோசிச்சிட்டே இருந்தோம். ஸோ இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. இதை சேலஞ்ச் ஐடியா கொடுத்தது யார் தெரியுமா? அருண் தாங்க. என்னடா மாப்பிள்ள புது ஐடியா அப்படின்னு கேட்டோம்னா லைவ் வந்துட்டு இருந்தோம். ரீசெண்டாக லைவ்ல நிறைய பேர் வந்து நிறைய ஐடியா கொடுத்தாங்க. ஸோ சேலஞ்ச் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஐடியா முழுக்க அருண் தாங்க கொடுத்தான். இங்கே 6 கப் இருக்குல்ல, 6 கப்புக்குள்ள அருண் வந்து டிஃப்ரெண்டா டேய் என்னடா எழுதி வச்சிருக்க? அதுதான் சஸ்பென்ஸ் எனக்கே தெரியாம நிறைய எழுதி வச்சிருக்கான். ஸோ ஒரு பால் வச்சு என்னென்னமோ ஐடியா சொன்னாங்க. ஸோ சேலஞ்சுக்குள்ள போறோம் வாங்க. இதில் யார் உருட்டி விட்டு யாரை ஹிட் பண்றாங்களோ அதுல என்ன எழுதிருக்கோ அதான் பண்ணணும் சேலஞ்சா. மாப்பிள்ள நல்லா தானே எழுதியிருக்க? அதெல்லாம் நல்லா மாப்பிள்ள எழுதியிருக்கேன். எல்லாமே நல்லா நம்ப முடியாதுங்க. ஒரு மார்க்கமான ஆளுங்க. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. சரி என்ன பண்ண ஆயிருச்சு வாங்க பண்ணலாம். வாழ்க்கையில யாரை வேணா நம்பி என்ன வேணா பண்ணலாங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு நண்பன் இருந்தானே அவன் நம்பி எதுவுமே பண்ணக்கூடாது. இதுல என்னத்தை எழுதி வச்சிருக்கானே தெரியல. இப்ப என்னடா பண்ணணும்? This is the crazy matter of the challenge of the Indian of the constitution of the India. இரு இப்போ என்ன பண்ணணும்? நம்ம இப்போ என்ன பண்ணணும்? ரெண்டு பேத்துல அந்த சேலஞ்ச் பண்ண போறோம். டாஸ் சுண்டி விடுவோம். இவனுக்கு என்ன நினைக்கிறானோ அது வந்துச்சுனா இவன் தான் ஆரம்பிக்கணும். அதுக்கு ஆப்போசிட்டா வந்தா நான் தான். எனக்கு எப்பவுமே தலை தான்டா மாப்ள. சுண்டி விடு. இப்ப பாருங்க எப்படி தோப்பான் மட்டும் பாருங்க. சுண்டு. கிடையாது. அடி பிடிக்க கூட தெரியல. தம்பி அவசரப்படாதீங்க. லாஸ்ட்ல யாரு நிறைய சரி பாப்போம். முதல்ல சுண்டி விடு. என்ன டெய்ல் ராமாப்ல டெய்ல் கேட்டா இப்ப டெய்ல்ன்றா. சரி நீதான் இந்த ஆட்டையை பொறுத்த அளவுக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். யாரு ஆரம்பிக்க அவன் தான் கோமாளி. நீதான் இப்ப நான் தான் சூஸ் பண்ணிருக்கேன். நீ ஆரம்பிடா. நீதான் யாருக்கு விழுகுறோ ஆரம்பிக்கணும். வா சரி வந்து தொலைவா. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் ஆனா சத்தியமா காம்படிஷன் பண்ணாம இருடா சொல்லிக்கிறேன்டா. இவன மாதிரி ஒரு ஆளை மட்டும் கூட நண்பனா வச்சுக்காதீங்க. ஏகப்பட்ட இன்னல்களை நீங்க சந்திக்கணும். வாங்க போய் பண்ணுவோம். போ பாருங்க. ஃபன் அண்ட் என்டர்டெயின்மென்ட்க்கு பஞ்சமே இருக்காது. ஃபுல்லா பாருங்க. வீடியோவே இன்ட்ரஸ்டிங்கா சூப்பரா இருக்கும். ஆமாங்க. ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் ஓகேவாடா கோபால்? என்ன கிட்டதல் நிக்கிறா? கொஞ்சம் பின்னாடி போ கோபால். போதும் ஓகேவா? ஓகே கரெக்டா த்ரோ பண்ணாத உருட்டி விட்டு கரெக்டா அடிக்கணும். அதுல எது வந்திருக்கோ அதை நீ பண்ணணும். ஓகே மொத்தம் 3 சான்ஸ் விட்டேன்னு வச்சுக்க. நான் சொல்றதை நீ பண்ணணும். ஓகேவா? ரெடி விடு பாப்போம். 3 2 1 ஜக்கம்மா ஜெய்காளி பங்களா ஜிங்காரு வித்தே. அவ்வளவுதான். ஒண்ணு முடிஞ்சு. எனக்கு தெரியும்டா நீ அடிக்க மாட்டேன்னு. அதுக்கெல்லாம் ஒரு முகராசி வேணும் தம்பி. ஐயோ இவன் சரியா வர மாட்டான்டா. நானும் சரி வருவான். சரியா வர மாட்டான்டா. ஐயால அடிச்சிட்டான்டா. சூப்பர்ரா. இரு என்ன வந்திருக்கு? லவ் ப்ரொபோசல் யங் பாய். டேய் இது என்னடா? என்ன எலவுடா இது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. சேலஞ்ச் ப்ரொபோசல் எங்க போயா டேய் மாப்ள இதெல்லாம் நீ பண்ணிடாதா? சேலஞ்சுன்னு வந்தா யாருனாலும் பண்ணணும். உனக்கு வந்துருச்சு. இதுக்கு மேல ஆண்டவனாலும் சங்கடம் தர்ம சங்கடம் அதெல்லாம் முடியாது. பண்ணு அதெல்லாம் முடியாது. சேலஞ்ச் உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ பண்ணு. எனக்கு எதுவும் தெரியாது. ஏன் அவனா நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது தம்பி. பண்ணு. சங்கடமா இருக்குடா. அதெல்லாம் சங்கடம் இல்லைன்னா மைக்க பிடி. bro I love you bro I want to marry you bro இவன் நாங்க லூசு கம்னா டேய் போடா bro you love me சொல்லுங்க bro ஏதாச்சும். என்ன bro சிரிக்கிறீங்க? bro love you bro hug me bro ஓகே வாடா போதுமாடா. டேய் எல்லாம் எடுத்தவனே உனக்கு நான் எழுதுறேன்டா இருடா. டேய் sorry bro the task is you see the task bro. லவ் ப்ரொபோசல் யங் பாய். யூ ஆர் a young boy. ஓகே இவர போய் யங் பாய் மாப்ள. ஆனா டேய் சூழ்ச்சவன் முடிச்சவன்டா நீ மாப்ள. உனக்கு சத்தியமா இருக்கு தண்டனை ஆண்டவன் எழுதிடுவான்டா உன் மனக்கணக்குல. சரியா? எப்பா இரு உனக்கு நான் எழுதுறேன்டா. ஏதாச்சும் பப்ளிக்ல போய் ஆய் போற மாதிரி எழுதுறேன்டா. டேய் ஓகே அது அடுத்த டாஸ்க் பாத்து பப்ளிக்ல போய் ஆய். ஆனா எனக்கு முடிஞ்சல. போ இப்ப பாரு உனக்கு பாருடா. கம்ரே தம்பி இங்க வாங்க வா. உன்னை ஒண்ணு பந்து போட்டு ஒன்னும் இந்தியாக்கு போய் மேட்ச் ஆட சொல்லல. இங்க வாங்க வா. அங்க திரும்பி நில்லு தம்பி. அங்க திரும்பி நில்லுங்க. திரும்பி நில்றா கபோதி காம்ரேட்ஸ். ஆனா இவன் தெளிவா எங்கடா இன்னொரு பேப்பர் எங்கடா கிடக்கு? இருக்குடா. போடா நீ போடா. போ காம்ரேட்ஸ். உண்மையிலே இவன் வந்து நான் அந்த ப்ரொபோசல் பண்ணேன்ல அதை மாற்றி வச்சு ஏதோ பண்ணியிருக்கான். இருங்க இப்போ வந்து பேப்பரை ஃபுல்லாக மாற்றி வைப்போங்க.
3 2 1 டேய் அப்பா தம்பி டேய் போய் முதல்ல சேலஞ்ச் முடிடா. இது பாத்தீங்களா பல படத்துலலாம் பெரிய பெரிய ஆட்கள்லாம் அடிக்கிற மாதிரி பில்டா கொடுப்பாங்க, ஏன்னா அடிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் பில்ல போடு முதல்ல விட்டுட்டான். என்ன எதுக்கு தான் அதெல்லாம் இருக்கானு தெரியல ப்ரோ. அந்த பந்தத்தை போடுங்க ப்ரோ. ஆமா இவர் தானே என்னோட காதலன். ஏன் கை ஸ்லிப் ஆச்சு பார்த்தே இங்க பாரு, அதையும் பிடிக்கல ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. என்னோட காதலன்ற அவரு. 2வது சான்ஸ் இதே மிஸ் பண்ணிட்டேன். அது செத்து மாப்பிள்ள தூக்கு போட்டுக்கடா. மாப்பிள்ள தூக்கு போட்டுக்க. இதுல என்ன வேற பெரிய இவர் மாதிரி 3வது மிஸ் பண்ணிட்டான். முடிந்து விட்டது. ஐயோ அச்சா என் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சு போய் உட்காந்து வரான்டா. எந்த ஊருக்கு நீங்க? எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? சார் மாப்பிள்ள நான் கூட ஒண்ணு போட்டேன்டா. உனக்கு வெக்கமா இல்லையா? சொல்லுங்க தருணத்தை எப்படி உணர்றீங்க நீங்க? சொல்லுங்க மாப்பிள்ள மருந்து குடிச்சு செத்து போய். நோ கமெண்ட்ஸ். இரு இதுக்கு என்ன அட்டாக்? சரி இப்ப என்ன பண்ணணும்னா நீ முட்டிட்டில மூணையுமே நில்லு, நான் ஏதாச்சும் கொண்டு உன் மேல எறிகிறேன் மாப்பிள்ள. ஆனா விஷத்தை குடிச்சு சாகலாம்டா. நீ சாகுறியா? நான் செத்தேனா பயணம் பண்ண முடியாது. தலைவர் இருக்கிறதாண்டா இந்த உலகம். அதான் மாப்பிள்ள அசிங்கம் இல்லையா மாப்பிள்ள? எப்படி மாப்பிள்ள வாழ்ற? சரி இரு வாழ்க்கையில அசிங்கன்னு பார்த்தா எதுவுமே சாதிக்க முடியாது. எனக்கு தோல்வி ஒன்றும் பெருசு கிடையாது, வெற்றி தான் புதுசு. இந்த அப்படி ஓகேடா காம்ரேட்ஸ். ஆனா இவ்வளவு வாய்ப்பு பேசிங்க. வாங்க. நானா இருந்தாலும் விஷத்தை குடிச்சு எப்பயும் செத்து போயிருப்பேன். ஆனா எனக்கு உயிரோட இருக்கதே எனக்கு வந்து ஆச்சரியமா தான் இருக்கு. சரியான தண்டனை மாப்பிள்ள. இது பலூனுக்குள்ள வந்து மிளகாப்பொடியோட தண்ணி இருக்கு. பஜக்குன்னு ஒரு அடி. போய் நில்லுங்க தங்கம் செல்லம், உனக்கு ஒரு அடி தங்கம். ஓகே 3 2 1 கையெல்லாம் தடுக்க கூடாது சரியா? ஐயோ இது யுத்தத்துக்கான நேரம். நான் வந்து பேசக்கூடாது. தோத்துட்டேன். நான் எப்படி தோத்துட்டேன்னா வாயை மூடிட்டு அடி வாங்கினேன். அது மாதிரி நீ தோத்து போயிட்ட. கிட்டத்துல இருக்கிற என்னை அடிக்க முடியல, இவன் வந்து வாய் பேசுறேன். இனிமே நீ பேசக்கூடாது, நீ அடிச்சுட்டு தான் நீ பேசணும். வா கண்ணா, அடுத்து நீதான். நான் ஆண்டவன் என் பக்கம் இருக்கான் தம்பி. அதெல்லாம் கணக்கு. தோத்துட்டேன்னா பேசக்கூடாது. நான் எப்படி அமைதியா மூடிட்டு இருந்தேன். எனக்கு தேள் கொட்டின மாதிரி பொத்துக்கிட்டு இருக்கணும்டா. என்னை எதிர்க்க துணிந்தவனாடா நீ? உன்னை மாய்க்க பிறந்தவன். ஹெட்டுடா, தலடா, அருணு தலடா. என்ன வந்திருக்கு காட்டு? நான் என்னைக்குமே ஜெயிக்க பிறந்தவன்டா. வாடா பாத்துக்கலாம். போட்டு தொலை காம்ரேட்ஸ். இப்ப நம்ம அவனை எதுவும் பண்ண முடியாது. சரி போடுங்க சார். போடுங்க சார். ஓகே சார். ஓகே சார். போடுங்க சார். ஆமா கேட்டேன் போடவும் மாட்டேன். சீக்கிரம் போடுங்கன்னு சொன்னேன் சார். சீக்கிரம் போடுங்க சார். காமெண்ட்ஸ் நம்ம ஜெயிச்சுட்டு பார்த்துப்போம். விட்டுட்டான் மொதல் இது விட்டுட்டான். சரி எதுவும் பேசக்கூடாது நம்ம அவன்கிட்ட. எதுவும் பேசக்கூடாது. சொல்லு. தப்பா நினைச்சுக்காத, நம்ம என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஸ் தான் சரியா? சார் மாப்பிள்ள எதுவும் தப்பா எடுத்துக்காதடா. சரி மாப்பிள்ள, ஓகே மாப்பிள்ள. டா அவ்வளோதான், அடி பணிஞ்சிட்டான். 2வது விட்டுட்டான். ஐயோ அடிச்சுட்டாங்க. சரி தர. என்ன வந்திருக்கு? தர வேண்ட காட்டு தம்பி. கிரேசி பிளே அப்படின்னா என்னடா? கிரேசி பிளேனா என்ன மாப்பிள்ள? டேய் என்னடா போட்டி? நமக்குள்ள ஒரு போட்டி. அந்த போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ தோத்தாங்கன்னா அதுக்கு ரிவெஞ்ச். இப்ப 3 பாட்டில் இருக்கும். அந்த 3 பாட்டில் யார் கரெக்டா அடிக்கிறாங்களோ உனக்கே சாதகமா இருக்குடா. இது நான் தான்டா உருவாக்குனதே, சிவாஜி த பாஸ்ரா. சரி வா மாப்பிள்ள, நீ என்ன வேணா சொல்லு மாப்பிள்ள, இந்த மாதிரி பண்ண மட்டும் செய்யாத. ஐயோ போயிட்டான்டா சின்ன குழந்தை. விட்றா முத மாப்பிள்ள. இதெல்லாம் மாப்பிள்ள சேலஞ்சு இல்ல. இரு நீ எப்படி கரெக்டா அடிப்பா? என் மேலே ஏதாச்சும் சாணியே கரைச்சி ஊத்துவா. வா நான் அடிக்கிறேன். நான் அடிக்கிறேன். नो टेंशन, कोई बात। अरे मारे जंगा जल की बारो गंगे गुरको गोल गोरे மாப்ள உனக்கு ரெக்வெஸ்ட் மாப்ள. என்னடா இந்த மாதிரி லூசுத்தனமா மட்டும் பண்ணாதடா. லூசுத்தனம் இல்ல டேய், இது ஒரு சந்தோஷம்டா. இது என்னோட இருக்கிற இயல்புடா. மாப்ள போட்டுருவீங்களா? பாப்போம். என்ன கிட்டத்துல நல்லா என்ன கிட்டத்துல போய்க்கோ மாப்ள. ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீ போடு. நீ ஜெயிச்சா எனக்கு சந்தோஷம் தான். அதுக்கு நீ இவ்வளவு சீட் பண்ணக்கூடாது. ஓகேடா, ரெடி 1 2 சோபா. இது என்னமோ போடுற மாதிரி தான். போ. சோச்சோ, நானும் மாப்பிள்ளைய கலாய்க்கிறேன், அவனும் போட மாட்டான். எனக்கு கலாய்ச்சி போர் அடிச்சிருச்சு மாப்பிள்ள. இப்ப நான் என்னதான் பண்ணா நீ அடிச்சு ஜெயிப்ப?
எனக்கு வெற்றி வேணாம்டா, எனக்கு வெற்றி வேணாம்டா. ஜெயிச்சு போர் அடிச்சிருச்சுடா. கண்ணாம்பூச்சி ரே ரே கண்டுபூடி யாரு, ஓ இது குழந்தைகள் ஆடும் ஆட்டம், இவன் விட்டுருவான் பாரு. தம்பி எனக்கு தெரியும் இவன் சரியா வர மாட்டான்டா. நானும் சரி வருவான். சரியா வர மாட்டான்டா. வா வால் எடுத்துட்டு வா, வால் எடுத்துட்டு வாங்க தங்கம். நான் பேலே சொன்னேன் என்ன எதிர்க்காத தம்பி, எதிர்க்காத தம்பி. என்ன ஏன் இப்படி, உனக்கு ஏன் இப்படி ஆச்சு சொல்லுங்க. நான் எதுவும் கேட்கலடா, ஏன்னா எனக்கு தெரியும் நீ அடிக்க மாட்டேன்னு. சொல்லு. சாரி நானும் இருக்கல. ஓகே ஓகே அவ்வளோதான். நான் தான் அடி வாங்க போய் தெரிஞ்சிருச்சு எனக்கு. சீக்கிரம் பேசுறா. எனக்கு இவனை அடிக்கணும்னு மனசு இல்ல, பட் ஆனா என்ன பண்ணுங்க, விளையாட்டோட ரூல்ஸ் அப்படி. இதெல்லாம் முன்னாடி ரூல்ஸ்லயே கிடையாது. சரி போட்டு தோடா. என்ன பண்றது, என் நண்பனை அடிக்க வேண்டிய இப்படி சூழ்நிலை. நில்லு. அடிக்கவே இல்ல, அலற. இரு உடையல 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 இரு உடைஞ்சு உடையல இரு டே இரு உடையலடா, அவசரப்படாத. ஒரு சான்ஸ் முடிஞ்சா பட்டுருச்சுடா. பட்டுருச்சுலடா. எங்கடா வாட்டிருக்கேன்னு இல்லடா. இருடா தெரிக்கட்டும்டா, இருடா அது தெரிக்கணும்ல. ஒரு நிமிஷம் கூட இருடா. சரி சரி விடு விடு. சரி நீ ஒரு நிமிஷம் தான். சரி சரி அடிக்கறடா விடு. ஒரு நிமிஷம் டேய். நான் அடிச்சேன் அங்க விழுந்துருச்சு. டேய் என் மேல படல, நீ திருப்பி வந்து அடிச்சிரலாம். என் மேல நீ படல இல்லடா. அவ்வளவுதான் முடிஞ்சு. ஒரு நிமிஷம் தான். சரி டேய் ஒரு நிமிஷம் டேய். டேய் இல்லடா ஒரு நிமிஷம் தான். டேய் ப்ளீஸ் டா ஒரு நிமிஷம் தான். நம்பிதா, நான் சத்தியம் அடிக்க மாட்டேன். நம்பிதா தா. இது டேய் நான் அடிச்சிட்டேன் போ. இதுக்கு மேல விட்டு காட்டு. சரிடா தொப்பிய திரும்பிக்க. ரெடியா? அடிக்கறவே இல்ல, அதுக்குள்ள கத்துற. 2 மணி நேரமா நெருப்புல இருந்து வெடிக்காம இருக்கிறதுக்கு பேரு வெடிகுண்டா? இது வெறும் குண்டா? என்னங்க இது, அவன் மேல பட்டது வெடிக்க மாட்டேங்குது. என்ன பலூன்னே தெரியல. ஒரு பலூன் அடிக்க வக்கில்ல. என்னடா முதல்ல போட்ட. சரி இப்ப என்ன பண்ணணும்? சரி இப்ப என்ன பண்ணணும்? அவ்வளவுதான், நான் ஜெயிச்சிட்டேன். எனக்கு இதை வந்து என்னை தண்டிக்க சான்ஸ் கிடையாது. சரி அவ்வளவு முடிஞ்சல. கங்க்ராட்ஸ் வாழ்த்துக்கள். இம்ப்ரூவ் பண்ணு. இன்னும் இனிமே நிறைய வரணும். சரி ஓகே. அதிசயத்துல அடிச்சிட்டேன். அதிசயமா? வருஷத்துல ஆடிக்கு அம்மாவாசைக்கு ஜெயிக்கிற ஆளு இதெல்லாம். சரி விடு ஆடிக்கு அம்மாவாசைக்கு ஜெயிக்கிற ஆளு. गाइसக்கு தெரியும்டா நான் கிங்னு. गाइस அவங்க பாருங்க गाइस. சாரி காம்ரேட். சரி தோத்து போனா பேசக்கூடாது. ப்ரோ थैंक यू ப்ரோ. அடுத்த சேலஞ்ச் போயிடலாம் ப்ரோ. லூஸ் விட்டுறேன். தம்பி தோத்தா. ஜெயிடா. ஜெயிச்சு போர் அடிக்குதுடா. கொஞ்சமாச்சும் தோக்கணும்னு நினைக்கிறேன். ஐயோ மாப்ள கான்சென்ட்ரேட்ரா. மைண்ட முத கான்சென்ட்ரேட் பண்ணு. கான்சென்ட்ரேட். வெயிட் ஐ வாண்ட் டு கிவ் சம் டிப்ஸ். புல்லா 10 times. 1 2 3. okay, mind relax. Close your eyes. Yeah. Okay. Come on. Yeah. Come on. இப்போ என்ன வந்திருக்கு? ஏடா பேப்பரை காணோம். இதுக்குள்ள தான்டா இருக்கு. என்னடா கிரேசி மறுபடியும் முதல்ல இருந்தா மாட்டா. 1 2 3. ஐயோ என்னதுடா அது? எனக்கு எல்லாம் கலந்ததுடா மாப்ள. குடி நல்லா குடிடா தம்பி. குடிங்க விஷ பாட்டில்.